வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம டூ என்கிற டபுள் ஆக்குபன்சி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினின்ற 2 கேரக்டர் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் தான் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு பெண் ரஜினி, சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஒரு ஆர் ரஜினி. என்னடா திரும்ப திரும்ப குழப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கழுவி ஊத்தாதீங்க, எனக்கு நல்லா தான் தெரியுது. ஆனா படம் பார்க்கும்போது நான் யாரையும் கழுவி ஊத்தலைங்க, ரொம்ப பொறுமையா நிறுத்தி நிதானமா கேட்டேன். அது போல நீங்களும் பொறுமையா நிறுத்தி நிதானமா கேளுங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். இந்த படத்துடைய கதை ஒரு உடம்போட 2 உருவத்தை இருக்கிற 2 ரஜினியுமே 2 பேரை லவ் பண்றாங்க. இவங்க காதல் சக்சஸ் ஆச்சா இல்லையா, 6 மணி டு 6 மணி இவங்க சேஞ்ச் ஆகுறாங்க. இவங்க ஜெனட்டிக்கால எதனா சேஞ்ச் ஆகுறாங்களா, இல்ல கடவுள் சக்தினால எதனா சேஞ்ச் ஆகுறாங்களா, சோ அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட பல குழப்பங்களோட எல்லாமே நான் ஒரு கதையா சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங்லயே சின்ன ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா இவங்களும் குழந்தை இல்லாம போகாத ஹாஸ்பிட்டலே இல்ல, வேண்டாத தெய்வமும் இல்லை. ஆனா எப்படி வேணாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு அந்த அம்மா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. எந்த சாமி புண்ணியமோ என் பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனைவிய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய கணவர். ஸோ அப்படியே மாசம் 2 மாசம் 3 மாசம் கடந்து போச்சு. இப்போ 9வது மாசம் திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு பெயின் வந்துருது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஸோ மழை வர பெய்யுது, ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போக முடியாத, நம்மளே பிரசவம் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் பாக்குறாரு. பாருங்க, ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ஒரு ஆண் குழந்தைய பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா 15 வருஷமா ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல தகச்சு போய் தான் நிக்கிறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு மூச்சு நாச்சு எதுவுமே இல்ல. தட்டி தட்டி பாக்குறாரு, அந்த குழந்தை கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனைவி எழுந்துச்சு, குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, குழந்தை எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு மாதிரி எல்லாம் இவங்க அப்பா தான் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடான்னு பாத்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போட்டு ஒரு திருநங்கை அம்மா சொல்லியிருப்பாங்க, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சாபத்தை கொடுத்திருப்பாங்க. உண்மையாலுமே உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தா உன் குழந்தை அப்புறம் என்ன நினைச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே போவாரு. அந்த சாமியை நினைச்சு வேண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஒளி வருது. அந்த ஒளியில் தாங்க இந்த படத்தை மாற்றமே நடக்குது. என்னடான்னு பாத்தீங்கன்னா, பிறந்தது என்னவோ ஆண் குழந்தை, அந்த ஒளியினால இப்போ இந்த குழந்தை பெண் குழந்தையா மாறி இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க அப்பாவும் ஷாக் ஆயிடுறாரு. அது எதுவுமே அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அதாவது மனைவி கிட்ட பிறந்தது என்னவோ ஆண் குழந்தை, ஆனா இப்ப பெண் குழந்தையா மாறி இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் மனைவி கிட்ட சொல்ல, இது கடவுள் கொடுத்த வரங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல தாங்க இன்னொரு சேலஞ்சு நடக்குது. அது என்னடான்னு பாத்தீங்களா, காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பெண் குழந்தையா இருக்கும், சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஆண் குழந்தையா இருக்கும். இது ஜெனட்டிக்கால உருவாச்சா இல்ல கடவுளால உருவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பல கேள்விகள். ஆனா இது யாருக்குமே தெரியாம மறைச்சுக்கிட்டு ஒவ்வொரு உருவமா போயிட்டு தனித்தனி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் தவமா கிடந்த புள்ள இது, நம்ம கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ரஜினி பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்படியே நாட்களும் வருஷங்களும் ஓடிக்கிட்டு போயிட்டே இருக்கு. காலையில வாழ்க்கையை வாழ முடியாத ஆண் குழந்தை, இரவு வாழ்க்கையை வாழ முடியாத பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்கத்தோட அந்த குழந்தை வளருது. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்குமே 18 வயசு ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்க திரும்ப வரவே இல்லை. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் மட்டும்தான் வருது. இப்போ நம்ம ஆண் ரஜினி இருக்காரு பாத்தியா, அவர் நைட்டு எந்திரிச்சு பாக்குறாரு. அப்பா அம்மாவோட போட்டோவுக்கு மாலை எல்லாமே போட்டுட்டு விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சிடறாங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஆண் ரஜினி பெண் ரஜினி இவங்களுக்குள்ளேயே பல வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா இவங்க 2 பேருமே அப்பப்போ சண்டை போட்டுக்கிறது உண்டு. என்னாலதான் உன் வாழ்க்கை போச்சு, உன்னாலதான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க அப்பா அம்மா வரைக்கும் சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.
இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவே இல்ல. ஆனா இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை முத்தி போச்சுன்னு சொல்ல முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரே போன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பர்சனல் சேட்ன்னு இருக்கு பாத்தியா, அந்த சேட் வாய்ஸ்ல மெசேஜ் போட்டுருவாங்க. இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காலையில இருக்கும்போது இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் இவங்க சொல்லிடுவாங்க. நைட்டு இருக்கும்போது அந்த ஆன்சர் நைட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் வாய்ஸ் மெசேஜ்ல போட்டுருவாங்க. அது காலையில கேட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது போலதான் காலையில இருக்கிற பெண் ரஜினி அப்பா அம்மா இறந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சமப்பிராரம் சாங்கீதம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. நைட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஆண் ரஜினி என்ன பண்றாருன்னா, எனக்கு சொல்லாம எல்லாத்தையும் முடிச்சுட்டேல, நானும் அவங்களுக்கு பிறந்தவன் தானே, ஸோ ஒரு நாள் நைட்டு அவங்கள வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமா கோபம் வருது. யாரோ அப்படின்ற லெவலுக்கு மாறிட்டாங்க. ஸோ இவங்க ஒரு அண்ணன் தங்கச்சியா இருந்து அந்த உறவு கூட இந்த இடத்துல உடஞ்சிருச்சு சொல்ல முடியும். அப்போ அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் ரஜினி முடிவு பண்ண என்ன பண்றாங்கன்னா, வேலை தேடி ஒரு ஆஃபீஸ்க்கு போறாங்க. பெண் ரஜினி படிச்சதும் என்ன ஒரு ஜெனட்டிக் பத்தி ஒரு சயின்ஸ் கோர்ஸ் தான், அதை தேடி ஒரு கம்பெனிக்கு போறாங்க. அங்க போன இடத்துலயும் வேலை கிடைச்சிச்சு. வேலைக்கு போன இடத்துல காத்திருந்தவர் ஒருத்தர் இன்டர்வியூ ஆகுறாரு. இருவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர். நம்ம கார்த்தியை பத்தி சொல்ல போனா எல்லா பொண்ணுகிட்டையும் சர்வ சாதாரணமா போய் பேசுவாரு. ஆனா யாருமே நம்ம கார்த்தி கிட்ட ரொம்ப கேஷுவலா கூட பேச மாட்டாங்க. அட இவன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க. இப்படியும் புதுசா வந்து பொண்ணு கிட்ட பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து நம்ம ரஜினி கிட்ட பேசுறாரு. பெருசா நம்ம ரஜினி எதுவுமே பேசாம நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயணமா போயிட்டு கார்த்தியை கலாய்க்கிறாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்லை, எந்த பொண்ணு வந்தாலும் போதும் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறதுதான் இவனுடைய வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாருங்க, வந்த இடத்துல நம்ம ரஜினிக்கு வேலை கிடைச்சிச்சு. உடனே வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. யாருக்கு? ஆண் ரஜினிக்கு. டேய் பாருடா முட்டாள், எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நான் இதுக்கப்புறம் வேலைக்கு போறேன், படிச்சிருந்தேன், எதனா வேலைக்கு போக முடியும், நீ தான் படிக்கலையே, நீ எல்லாம் என்ன வேலை செய்ய போற அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டலா பேசிட்டு, அது மட்டும் இல்லாம உனக்கு தண்டை சோறு தானே, இது வரைக்கும் நான் தான் போட்டுட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நானே போடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே கட் பண்ணா சாயங்காலம் 6 மணி ஆகுது. இப்போ நம்ம ஆண் ரஜினி வெளியே வராரு. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல கேட்ட உடனே, படிச்ச உனக்கு வேலை, படிக்காத எனக்கு பல வேலை இருக்கு, நீ என்னடி எனக்கு தண்டை சோறு போடுறது, இன்னைக்கு என் வேலைக்கு ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பார்லர்ல போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்றாரு. ஏன்னா நம்ம ரஜினி படிக்கல அப்படின்ற ஒரு கேள்விக்கு இவர் நைட்டு 6 மணிக்கு மேலதான் வருவாரு. ஸோ அந்த நேரத்துல ஸ்கூல் ஓபன் ஆகிருக்காது. ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும் எல்லாத்தையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ரஜினிக்கு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஸோ பகல்லையாச்சும் இருக்கும்போது யாராவது சுத்தி தெரிஞ்சு பேசி ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருப்பாங்க. நைட்டு போயிட்டு யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்க முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த போல நிலையில தான் நம்ம ஆண் ரஜினி இருக்காரு. இவரு பார்லர்ல ஜாயின் பண்ண முதல் நாளே நம்ம ஆண் ரஜினிக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம விடிவி கணேஷ் தான். அவருக்கு இந்த படத்துல ராஜீவ் பாய்னு பேரு. இவர் சாதாரண ராஜீவ் பாய் இல்ல, ஸ்டீல் ராஜீவ் பாய். நம்ம ராஜீவ் பாயை பார்த்து சொல்ல போனா, அதாவது நம்ம விடிவி கணேஷ் பத்தி சொல்ல போனா, இவர் ரெகுலரா இந்த பாருக்கு குடிக்க வராரு. என்னப்பா தம்பி, நீ புதுசா உன் பேரை என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. என் பேர் ரஜினி அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்ல, ரஜினியா நீ இருக்க கமல் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டலா கேட்கிறாரு. சார் நீங்க வேற சார், ஏன் சார் என்ன அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு அவருக்கு சரக்கு எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ராஜீவ் பாயும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி கிட்ட அவரை பத்தி தன்னைத்தானே பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாருக்கு புதுசா ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுடைய கார் சவுண்டு கேட்ட உடனே நம்ம ராஜுபாய் இது பிரியாவுடைய கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாரு. ஏன்னா சார் கார் வெளியே வரும்போது வர யாருன்னு கண்டுபிடிச்சிட, பிரியா அவளுக்கு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினியும் கேட்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆளா வருவா, நீ பாருடா அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிரியாவை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஃபிளாட் ஆயிடுறாரு.
ஏன்னா அப்படி ஒரு அழகுங்க, அந்த அழகை எப்படியாவது நம்ம லவ் பண்ண வச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஸோ இப்போ பார்லர்ல எடுக்கும்போது பிரியாவை பார்த்து சைட் அடிச்சுட்டு அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கூட எடுக்கிற போட்டோ எல்லாம் ஓரமா நின்றுட்டு நம்ம ஹீரோவும் வாட்ச் விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா நம்ம பிரியா கண்டுபிடிச்சாங்க, யார் இந்த பையன் நம்ம பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி தேடி பார்க்கும்போது தெரிய வருது, இவன் தான் இந்த பார்லர்ல வேலை செய்யற ஒரு லேபர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா பின்னாடியே சுத்திட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல பார்க்க அழகா இருந்தீங்க, அதான் பின்னாடியே வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஏன் இவ்வளவு ஓப்பனா சொல்ற இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அதான் பேசுற அப்படின்ற மாதிரி நம்ம பிரியாவும் நம்ம ஹீரோவுடைய பேச்சுல கொஞ்சம் கொஞ்சமா அப்ரோச் ஆயிட்டாங்க சொல்ல முடியும். தினம் தினம் இந்த பாருக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிரியாவை பார்த்து கேட்குறாரு. வருவேனே சொல்ல முடியும், ஏன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தினம் தினம் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலாக அவங்களும் அங்கே இருந்து கிளம்புறாங்க. பிரியாவை சைட் அடிச்சுட்டு இருந்த அந்த கேப்பில் பாருங்கள், நம்ம ராஜீவ் பாய்க்கு நிறைய சரக்கு ஊற்றி கொடுத்து அவரை மட்டையாக்கிடுறாங்க. இவன் கொஞ்சம் குடிச்சாலே பயங்கர அலப்பறை பண்ணுவான். நீ வேற நிறைய இவனுக்கு ஊற்றி கொடுத்துட்ட, இன்னைக்கு நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்கே இருக்கிற லேபர் நம்ம ரஜினி கிட்ட சொல்ல, வேற வழியே இல்லாமல் நம்ம ராஜு பாயா அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம ரஜினி ஷோ போகல, அவரும் படுத்துடுறாரு, நம்ம ரஜினியும் படுத்துடுறாரு. கட் பண்ணா காலையில் 6 மணி ஆகுது. நம்ம ராஜீவ் பாய் பக்கத்துல, அதாவது நம்ம விடிவி கணேஷ் பக்கத்துல நம்ம பெண் ரஜினி இருக்காங்க. நம்ம ராஜீவ் பாய் எந்திரிச்சு பெண் ரஜினியை பார்த்து உடனே பயங்கர ஷாக் ஆகி, ஏமா நீ எப்படிமா இங்க, அங்கிள் நான் உங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்குறீங்க அப்படின்ற மேல நம்ம பெண் ரஜினி நம்ம ராஜீவ் பாயை பார்த்து கேட்குறாரு. நீங்க எப்படி சார் உள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, இல்ல ரஜினின்றவன் கூட தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போதையில இப்படி வளர்றாரு. அவன் எல்லாம் இங்க இல்ல, நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புக அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி நம்ம பெண் ரஜினி என்ன பண்றாங்கன்னா, நம்ம கணேஷா அதாவது ராஜுபாய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போதான் நம்ம பெண் ரஜினிக்கு புரிய வருது, நம்மளுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இவனும் பார்ல போயிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பெண் ரஜினி ஒரே ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஜெனட்டிக் லேப்ல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆண் ரஜினி ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம பெண் ரஜினி வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்க கார்த்தின்னு ஒரு பையன் சும்மாவே சுத்தி சுத்தி வாட்சா விட்டு வந்துட்டு இருக்கான். பாத்தியா, அவன் நம்ம ரஜினி கிட்ட வந்து பேசுறான், உங்க பேரு வித்தியாசமா இருக்கு, உங்க கூட படிக்க பார்த்தா இன்னும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. இது நாளடைவுல காதலா மாறுது. ஆனா காதலை கொண்டு போக நம்ம ரஜினிக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கு, நம்ம யாருன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஸோ இவனை லவ் பண்ணி இவன் ஆசையை வளர்த்துட்டு பெருசா எதனா பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த லிமிட்டை கொடுக்குறாங்க. பாத்தியா, லிமிட்டை நம்ம கார்த்திக் பெருசா தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு கிட்ட அட்டாச் ஆனதில்ல நம்ம கார்த்தி. ஆனா இந்த முறை ஒரே ஒரு பொண்ணு கிட்ட தான் அட்டாச் ஆயிருக்கான், அதுவும் நம்ம ரஜினியால தான். ஸோ இப்படியே இவங்களுடைய லைஃப்பும் வாழ்க்கையும் நட்புறவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஆண் ரஜினி இருக்காரு. பாத்தியா, நைட்டு பார்ல வேலை செய்வாரு. அவரு வந்து பிரியான்ற பொண்ணை வாட்சா விட்டு வந்துட்டு இருப்பாரு. பாத்தியா, நம்ம ஆளு வேலைக்கு பணம் சம்பாதிக்க போல அந்த பிரியாவை கரெக்ட் பண்ண தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி பக்காவா அந்த பொண்ணை வளைச்சு போட்டு இருக்கான் சொல்ல முடியும். ஸோ என்னடா போச்சு சாமி இப்பதான் பேசும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு உதாரணமா அளவு சும்மா 2 நாள் தான் பணக்கார வீட்டு பிரியாவை சும்மா ஒரு மடக்கி இருக்கான் சொல்ல முடியும். நம்ம ரஜினியை பார்க்கறதுக்காகவே பிரியா இப்படி எல்லாமே பாருங்க வராங்க. புதுசா ஒரு டைம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதை பார்த்தா நம்ம ரஜினி, நீங்க தான் எப்பவும் குடிக்க மாட்டீங்களே, இப்ப நான் புதுசா இல்லைன்னு தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்து லைட்டா ட்ரை பண்ணணும் போல அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ரஜினியும் சரி நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு இவங்களுடைய நட்பு வாழ்க்கையும் காதலா மாறுது. இப்போ ஒரு உருவத்துல இருக்க 2 ரஜினிக்கும் 2 வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பெண் ரஜினிக்கு கார்த்தின்ற வாழ்க்கை, ஆண் ரஜினிக்கு பிரியான்ற
பண்ற வாழ்க்கை. இவங்க 2 பேருமே தெரியாது 6 மணிக்கு மேல எப்படி சேஞ்ச் ஆகும்னு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ பார்த்தா ஒரு நாள் நம்ம விடிவி கணேஷ் வந்து போட்டுட்டு ஆடுறாரு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோவும் எங்க கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அதாவது ஒரு உருவம் தான் ரஜினி இருக்காங்க, ஒன்னு பெண் ஒன்னு ஆண். காலையில 6 மணி டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பெண், சாயங்காலம் 6 மணி டு காலைல 6 மணி வரைக்கும் ஆண். ஸோ இவங்களை பத்தின விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருக்குடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் பாய் தான், அதாவது நம்ம விடிவி கணேஷ் தான். ஸோ இப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஓடிட்டு வந்திருக்கு. ஸோ அப்போதான் ஒரு நாள் பாருங்க அந்த லைஃப்ல வேலை செய்யற மேனேஜர் வந்து நம்ம ரஜினியை பத்தி ஒரு சில விஷயத்த நோட் பண்றாரு, தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பெண் ரஜினியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நம்ம பெண் ரஜினி வந்து ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுது. நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்றதுக்காக கேப்ல புக் பண்றா. டைம் கம்மியா தான் இருக்கு. கேபுக்கு பதிலா இப்போ அந்த மேனேஜரே வந்துடுறாரு. நான் உன்னை டிராப் பண்ணிடுறேம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரை கார்ல கூட்டிட்டு போக திடீர்னு பார்த்தா நம்ம பெண் ரஜினி என்ன பண்றாங்கன்னா மேனேஜரை பார்த்து, சார் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, நான் காரை நிப்பாட்டுங்க, நான் நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களும் காரை விட்டு நடந்து வேகமா போக திடீர்னு பார்த்தா கோளுக்கு பக்கத்துல போறாங்க. ஏன்னா திடீர்னு அவங்க சேஞ்ச் ஆனா கூட ரோட்ல ஆகணும், எல்லாரும் பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான இடத்துக்கு போறாங்க. மறைமுகமான இடத்துக்கு போனா கூட அந்த மேனேஜர் ஆளுங்க வச்சு செட் பண்ணியிருக்கான், இவ்வளோ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே போறாங்க. அம்மா நில்லுமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்களும் கூட்டிகிட்டே போறாங்க. அதெல்லாம் மருந்து தள்ளிட்டு நம்ம ரஜினியும் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பொண்ணா போனவ ஆணா மாறிட்டான். அங்க இருக்கிறவங்க எல்லாமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ இந்த படத்துல யாரும் லாஜிக் எல்லாம் பார்க்காதீங்க, லாஜிக் இல்லாத ஒரு படமா என்டர்டைன்மெண்ட்டா கொண்டுட்டு போனாங்க, அது மட்டும்தான் சரிங்க. இப்போ ஆனா மாறின ரஜினி அங்க இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் மொத்த பேரும் அடிச்சு தம்சம் காலி பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோட இந்த கோலத்தோட எங்க இருந்தா எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அந்த சுடிதாருடைய வீட்டுக்கு போனதான் பயங்கர ஷாக் ஆகி வீட்டு வாசல்ல நம்ம பிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா நம்ம ரஜினியோட கோலத்தை பார்த்து உடனே, அதாவது சுடிதார் செப்பல் அந்த கோலத்தை பட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறாங்க. டேய் என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா கோலம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்க நம்ம ரஜினியும், பிரியா ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு, நான் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. நம்ம ரஜினி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்கு போலாம், நம்ம விடிவி கணேஷ் இருக்காரு. ஓ நீ பார்த்த வேலை தானா, பிரியாவை நீ தான் இங்க அழைச்சிட்டு வண்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் விடிவி கணேஷ் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க நம்ம ரஜினி. ஆனா இங்கதான் திடீர்னு ஒரு திருப்பமே நடக்குது. என்னடான்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த பிரியா வீட்டுக்குள்ள இருக்கிற பெண் யூஸ் பண்ற துணி, பிரா, ஸ்லீவ்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம ரஜினியை பயங்கரமா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரஜினி சொல்றது என்னன்னு கூட கேட்காம டைம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரூம்ல இருக்கிறத பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, இவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இவ்வளவு நாள் நம்மளை வச்சு ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ற வார்த்தை கூட கேட்காம கோச்சுக்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உங்களுடைய நினைவு ஃபுல்லாமே நம்ம ரஜினி இங்க ஒரு பொண்ணோட ஒரு தொடர்புல இருக்கான், அது மட்டும் இல்லாம ஒரு சைட்ல நான் ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்போட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ரஜினி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வர்றாரு சொல்றது எதுவுமே கேட்கவே மாட்டாங்க நம்ம பிரியா. ஸோ இப்ப பாருங்க நம்ம ரஜினியோட வாழ்க்கையில வந்து பிரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு காணிருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ரஜினிக்கு, அதாவது நம்ம ஆண் ரஜினிக்கு ஒரு ஃப்ரெண்டே இல்லை, பிரியா தான் கிடைச்ச முதல் ஃப்ரெண்டு, முதல் காதலையும் கூட இவ்வளவு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாத எப்பயுமே நம்ம பெண் ரஜினி மேலேயே ஆண் ரஜினி மேல கோவம் இருக்கு, ஆண் ரஜினிக்கு பெண் ரஜினி மேல கோவம் இருக்கு. அந்த கோவம் வந்து இன்னும் அதிகமாச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆண் ரஜினிக்கு வந்து பெண் ரஜினி மேல அப்பா வந்து நாம இல்லாத சடங்குகளை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பயங்கரமா கோவத்துல இருக்காரு. ஸோ இப்போ வாழ்க்கை துணையா அமைஞ்சிருக்க பிரியாவும் இவளால என்னை விட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டும் அதிகமா கோவப்படுறாங்க. அப்போ பாருங்க வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு, நீனா பகல்ல ஏதோ ஃப்ரெண்டோட காலேஜ்ல வாழ்க்கை, ஸ்கூல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்,
ஆனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அது பிரியா தான். அவளையும் இப்ப என்னை வந்து பிரிச்சுட்டேன், இல்ல உன்னை என் வாழ்க்கையில இருந்து யார் யாரெல்லாம் பிரிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் 6 மணி டு 6 மணி மாறின உடனே நம்ம பெண் ரஜினி அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடறாங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம பெண் ரஜினி வந்து நம்ம பெண் ரஜினியை பாருங்க கார்த்திக் கூட சந்தோஷமா டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களும் சின்னதா ஒரு உறுத்தல் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அவன் சந்தோஷமா இல்லை. பிரியான்ற ஒரு பொண்ணை அவன் எவ்வளவு லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு மீட் பண்ணி பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம பெண்ராஜ் என்ன பண்றாங்கன்னு பிரியாவை பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ பிரியாவுக்காக நம்ம பெண் ரஜினி யாருன்னு தெரியாது. அப்பதான் நான் வந்து ரஜினியை பத்தி உங்ககிட்ட பேச வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ நம்ம பிரியா உடனே சண்டைக்கப்படுறாங்க. ஓ நீ தான் அந்த சிரிக்கி, யார் சொல்லுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க கேட்குறாங்க. நான் சொன்னா உனக்கு எதுவுமே புரியாது, இதுக்கு அவனே வந்து சொன்னாதான் உனக்கு புரியும். ப்ளீஸ், அவன் யாருமே யாரையும் கெடுத்தது இல்லை, ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, உனக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுவும் அவனுக்கு டைம் கொடுக்க தந்தா 6 மணிக்கு மேல டைம் கொடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே பிரியா பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன்னா நீ டைம் கொடுத்ததா நான் அவன்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா படுறாங்க. ஸோ அப்பதான் நம்ம பிரியா நம்ம பெண் ரஜினி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒருத்தர் நமக்கு உண்மையா இருக்காங்கன்னா அவங்களும் நம்ம உண்மையா இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையை கேட்டா எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் நம்ம பெண் ரஜினி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அதாவது நம்ம கார்த்தி வந்து நம்ம கூட எவ்வளவு பாண்டிங்கா எவ்வளவு கேஷுவலா ரொம்ப உண்மையா இருக்கான். ஆனா நம்ம இது வரைக்கும் அந்த உண்மையை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ பாருங்க இவங்க 2 பேருமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேச வராங்க. திடீர்னு பார்த்தா எதுவுமே பேசுறத கேட்காத நம்ம கார்த்திக் கிஸ் பண்ணிடுறாரு. திடீர்னு பார்த்தா 6 மணி ஆயிடுது. இந்த இடத்துலதான் பயங்கரமான ட்விஸ்ட். கிஸ் அடிச்சுட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா பெண் ரஜினி ஆண் ரஜினியா மாறி இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம கார்த்திக் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. டேய் யாருடா நீ, எப்படிடா நீ உள்ள வந்த, ரஜினி எங்கடா, நான் தான்டா ரஜினி அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி சொல்றாரு. டேய் யார் ரஜினி எங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். டேய் உனக்கு சொன்னா புரியாதடா, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, அவ 6 மணிக்கு மேல வருவா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. டேய் நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ரஜினியால எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா பிரியாவை நினைச்சு அவர் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. சரிடா நீ யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கார்த்தி பாக்குறாரு. நான் தான் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, சரி அவ வருவா, தயவு செஞ்சு இங்க இருந்து போய் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஆண் ரஜினி சொல்றாரு. இது எதுவுமே கேட்காத நம்ம கார்த்தி பயங்கர டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. சோ கட் பண்ணா நைட்டு நம்ம ரஜினிக்கு ஒரு போன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்து பார்த்தா நம்ம பிரியா கிட்ட இருந்து, நான் உன்னை உடனே பார்க்கணும் வா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ இப்ப போனா நம்ம பிரியா வந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ என்னை ஏமாத்திட்டு ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அப்போ ஃப்ரெண்டுங்க எல்லாமே நம்ம ரஜினியை வழிமறிச்சு உன்னாலதான் எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினியையும் பயங்கர ஒரு மாதிரி கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இதெல்லாம் நினைச்சு நம்ம ரஜினி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ பாரு இப்ப என்னை விட்டு பிரியாவும் போயிட்டா, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட நம்ம வீட்டு கணேஷ் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு போட்டா நம்ம கார்த்தி இருக்காருல்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரஜினியை பார்த்து இந்த ரிங் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிடணும், இதுக்கப்புறம் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்து ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒன்றும் பெருசா ஆகல. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நெட்ல மட்டும் ஒரு சின்னதா ஒரு கட்டை போட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா நம்ம ரஜினி இருக்காரு. நம்ம கார்த்தி ரஜினியை பார்த்த உடனே டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு.
இவன் வேற உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரியெல்லாம் அவனை திட்டி விட்டுட்டு அப்பதான் ஃபோன் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் கேட்குறாரு. அதாவது நம்ம பெண் ரஜினி போட்ட வாய்ஸ் மெசேஜ். அதாவது நான் இன்னைக்கு போயிட்டு பிரியாவை பார்த்தேன், அவகிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன், என்னால பண்ண முடியல, நாளைக்கு நீயே எக்ஸ்பிளைன் பண்ணுடா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே கண் கலங்கி போயிடுறாரு. நம்ம ஆண் ரஜினி என்னடானா எனக்காக போய் பேசியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நம்ம இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கார்த்திக் கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நம்ம ஹீரோ அங்க கிளம்பி போறாரு. கார்த்திக் கிட்ட ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. கார்த்திக் புரிஞ்சுக்கிறாரு, ஓ இதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாருங்க ஆண் ரஜினியில இருந்து பெண் ரஜினியா மாறிட்டாங்க. இப்ப கார்த்தியும் நம்ம பெண் ரஜினி ஒன்னாதான் இருக்காங்க. அப்ப நேத்து எல்லாமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இதான் மேட்ரா, 12 மணி நேரம் எல்லாருக்கும் 24 மணி நேரம், எனக்கு 12 மணி நேரமே போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரும் இந்த லைஃபை ஏத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாத இப்பதான் இவங்க 2 பேருமே ரொம்ப கேஷுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதாவது நம்ம கார்த்திக்கும் பெண் ரஜினியும், ஸோ இது வரைக்கும் பெண் ரஜினிக்கு இப்படி ஒரு ஃபீலிங் இருந்ததே இல்லை. இவங்க 2 பேருமே ரொம்ப பிசிக்கலாகவும் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ஏற்படுது. என்னடான்னு பார்த்தீங்க, இப்போதான் அவங்க முதல் முறையா வயசுக்கு வந்திருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருமே ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் அவங்க வயசுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா இங்க தாங்க பெரிய பிரச்சனையாவே மாறிது. இது வரைக்கும் 12 to 12, அதாவது 6 to 6 இருந்தவங்க இப்போ எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க எப்பதான் முதல் முறையா வயசுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த பீரியடு டேட்ஸு நம்ம ஆண் ரஜினி பார்க்கவே முடியாத கிட்டத்தட்ட 4 நாளா நம்ம ஆண் ரஜினி எங்கதான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இப்போ பெண் ரஜினி மட்டும்தான் இருக்காங்க. இதை நினைச்சு நம்ம பெண் ரஜினி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு, நான் ஏன் ஒன்றும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவரு ஜெனட்டிக் பத்தின விஷயத்த எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி நம்ம கார்த்தி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ 4 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம ஆண் ரஜினியும் அந்த மாற்றத்துக்குள்ள இருந்து வெளியே வராரு. இந்த 4 நாள்ல என்னவெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு பார்த்தா நம்ம பிரியா நம்ம ரஜினிக்கு கண்டினியூஸா போன் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பேசுறதுக்கான டைம் கிடைக்கல, 4 நாள் அந்த போன் ரீச் ஆகல. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பெண் ரஜினி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம கார்த்தியோட ஒரு சந்தோஷமான பாண்டிங் லைஃப்ல இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய லைஃப் இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண் ரஜினி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு நான் மாறி இருக்கும், இன்னைக்கு எப்படியாவது போயிட்டு பிரியா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போறாரு. நம்ம ஹீரோ அங்க போயிட்டு உனக்கு எல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 6 மணி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சொடுக்கு போடுறாரு, நான் இப்ப மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ தான் மாறவே இல்லை. ஏன்னா இவங்க அட்டாச்மெண்டா இருந்தாதான், அதாவது நம்ம கார்த்தியும் பெண் ரஜினியும் அட்டாச்மெண்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 6 மணி டு 6 மணி அந்த சேஞ்சஸ் இல்லாம ஜெனட்டிக்கா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. நம்ம ஆண் ரஜினிக்கு தெரியாது. ஸோ இன்னும் எத்தனை பொய் சொல்ல போறியோ எனக்கு தெரியல ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவும் கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஆண் ரஜினிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கர எமோஷனலா அழுங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாருங்க எமோஷனலா அழுகும் போது திடீர்னு பார்த்தா பெண்ணா மாறிடுறாரு. நம்ம பெண் ரஜினிக்கு பயங்கரமா ஷாக், நான் எந்த இடத்துல இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ திடீர்னு அவங்க எமோஷனலா பயப்படுறாங்க. அப்போ பாருங்க திடீர்னு ஆடா மாறிடுறாரு. ஸோ இந்த இடத்துலதான் ஒரு விஷயமே புரிய வருது. ஸோ இப்போ ஜெனட்டிக் மாற்றுறதுனால என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எமோஷனலா இல்ல பேனிக்கா ஏதோ நினைச்சாங்கன்னா இவங்க ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது, இவங்க சடனா மாறிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனையாவே மாறுது. அப்போதான் பெண் ரஜினி என்ன பண்றாங்கன்னா, நான் எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் எடுத்து லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிடுறாங்க. நம்ம கார்த்தி இங்க கிளம்பி வந்துடுறாரு. ஸோ பிரியா இருக்கிறது தெரியல நம்ம கார்த்திக்கு, ஆனா ரெஸ்டாரண்ட்ல நம்ம ரஜினி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்றதுக்காக இங்க வராரு. ஸோ நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் பிரியா நம்ம பெண் ரஜினி நம்ம கார்த்தி இவங்க 3 பேரும்
பேருமே இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கார்த்தி நம்ம பிரியா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஜெனட்டிக் ப்ராப்ளம் இதான் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீங்க சொல்ற கதையெல்லாம் எவனாடு கட்டுற மாதிரி இருக்கு, எவனும் கேட்கறதுக்கு கூட தயாரா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம பிரியாவும் சொல்லிட்டாங்க. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா முன்னாடி நம்ம கார்த்தி இவங்க 2 பேரும் ஜெனட்டிக்காக தான் இப்படி மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அதாவது அவங்க பேனிக்காவும் இல்லை எமோஷனலாவும் இருக்கும்போது இவங்க 2 பேருமே சேஞ்ச் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவுக்கு காட்டுறாங்க. அதை பார்த்த பிரியாவும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ரஜினியை ஏத்துக்கிறாங்க. நம்ம ரஜினிக்கு ஒரே சந்தேகம், கிட்டத்தட்ட 2 வாரமா நம்மளுடைய விஷயத்த தெரிஞ்சுக்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோ எதுவுமே பண்ணல. நம்ம பிரியா நம்ம ரஜினியை ஏத்துக்கிட்டா. ஸோ இப்ப 2 பேருமே சுகமா முடிச்சு ஆயிட்டாங்க. இவங்க எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அப்படின்றதுனால பிரச்சனையா இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கார்த்திக் அப்பதான் ஒரு டேப்லெட் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அந்த டேப்லெட் மூலயமா இவங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த டேப்லெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த டேப்லெட் கண்டுபிடிக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த படத்துடைய வில்லனே என்ட்ரி ஆகுறான். வில்லன் இது வரைக்கும் பின்னாடி இருந்து வாட்ச் விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். டைரக்டா படத்தோட கடைக்குள்ள வரல, ஆனா வெளிநாட்டுல இருந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா இந்த பெண் ரஜினி வேலை செஞ்ச கம்பெனியோட மேனேஜர் அந்த வில்லனுடைய ரைட் ஹேண்ட், அவன் தான் இந்த எல்லா டீலையும் விசாரிச்சு அவனுக்கு சொல்லலாம். இப்ப டைரக்டாவே அவன் கிளம்பி வந்துட்டான். சோ இங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். உங்களை பார்ட்னருக்கு விற்க போற, அது மட்டும் இல்லாம உங்களோட ஜெனட்டிக் உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சு நிறைய பணமழை எனக்கு பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க யாருன்னா ஒருத்தர் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் டீல் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அவனும் ஒத்துக்க மாட்டான், நீ என்கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சண்டை வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண் ரஜினியை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ மாறி மாறி நம்ம ஹீரோ வந்துட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமா அடிச்சுட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் மயங்கி விழுந்துடுறாரு. அப்பதான் அங்க ஒரு விஷயம் பாருங்க, அதாவது ஹார்ட் பீட்ல யாரோ கத்தியால குத்திட்டு இருக்காங்க, அதாவது நெஞ்சி பகுதியில. சோ நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. சோ இப்போ அந்த ஹீரோ அந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஹார்ட் பீட்டுக்கு ஒரு ஷாக் கொடுத்து ஒரு ஆண் ரஜினியா இருக்கிற நம்ம ஹீரோ பெண் ரஜினியா மாற வைக்கிறாரு. சோ உடனே நம்ம பிரியாவும் நம்ம கார்த்திக்கு வந்து நம்ம பெண் ரஜினிய ரிசீவ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இவங்களை காப்பாற்ற முடியாது ஒரு கட்டத்துல சொல்றாங்க. அப்பதான் இவங்களோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பிரியாவோட அப்பா கிட்ட உதவி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம பிரியா உயிர் பொழைக்கிறாங்க. சாரி, நாம் ரஜினியை பொழைக்கரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பயங்கரமா ஒரு திருப்பமே நடக்குது. அதாவது என்னதான்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பெண் ரஜினியை மட்டும்தான் இந்த ரியாலிட்டிக்குள்ள இருப்பாங்க. நம்ம ஆண் ரஜினி வந்து வர மாட்டாரு. ஸோ அவருடைய கதை சாப்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பதபதப்பா போயிடுச்சு சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நம்ம கார்த்திக்கு நம்ம பெண் ரஜினி கிடைச்சிட்டாங்க. இப்ப நம்ம பிரியாவுக்கு நம்ம ஆண் ரஜினி வேணும்ல, அவங்களால தான் உண்மையான லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. அந்த சின்ன ஷோ கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகி போயிடுச்சு. 3 வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம பெண் ரஜினி கண்ணை முழிக்கிறாங்க. ஹார்ட் பீட் வந்து அட்டாச் பண்ற ஆகிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பாருங்க நம்ம பிரியா வந்து பாக்குறாங்க, இவன் இது வரைக்குமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் இதுக்கப்புறம் வரவே முடியாது, ஏன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆயிடுச்சுல, நம்ம வர முடியாதுன்னு கேட்ட உடனே நம்ம பிரியா வந்து உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு உங்களுடைய வாழ்க்கை என்னாச்சு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய மனசு பண்ணி நம்ம கார்த்தியும் பெண் ரஜினியும் ஒன்று சேர்ந்து வச்சு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன கையோட கிட்டத்தட்ட 1 வருஷத்துல நம்ம ரஜினிக்கும் கார்த்திக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை ஒரு பிரச்சனை நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது போல ஒரு ஒளி வருது. அந்த ஒளியில ஆணோ பெண்ணோ அப்படின்னு சொல்லிச்சு
சேஞ்சஸ் ஆகுது. இதுல தெரிய வருது இந்த படத்துக்கு செகண்ட் லிங்க் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஜெனடிக் சயின்ஸ் டிராமா மூவியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அங்கேயே முடிக்கிறாங்க.